ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மாணவர்கள், படித்த இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் திமுக ஆட்சியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு உள்ளதால் அவர்களின் சாபம் இந்த ஆட்சியை வீழ்த்தும் என்று பாமக தலைவர் அன்புமணி காட்டமாக விமர்சித்துள்ளார். திமுக அரசின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்த அறிக்கையை அன்புமணி வெளியிட்டுள்ளார். அதில் அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குவதற்காக நடந்த விழாவில் பங்கேற்று பேசிய முதல்வர், திமுக ஆட்சியில் இதுவரை TNPSC மூலமாக 45,126 பேர், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 24,927 பேர், TRB மூலமாக 12,894 பேர், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 11,244 பேர் என மொத்தம் 94,191 பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார். அதன் மூலம் முந்தைய திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி 5,50,000 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படவில்லை என்பதை முதல்வர் ஸ்டாலின் ஒப்புக்கொண்டுள்ளார். இது திமுக கொடுத்த வாக்குறுதியில் வெறும் 17% மட்டும்தான் என்று அன்புமணி கூறியுள்ளார். மேலும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கும் 3.50 லட்சம் பணியிடங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள், 4 வகையான பணிகளை மேற்கொள்ள 2 லட்சம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் 94,191 பேருக்கு மட்டுமே அரசு வேலைகள் வழங்கப்பட்டதாகவும் அன்புமணி கூறியுள்ளார். அது திமுக அரசின் தோல்வி மட்டுமல்ல என்றும், தமிழக இளைஞர்களுக்கு திமுக அரசு திட்டமிட்டு இழைத்த நம்பிக்கை துரோகம் எனவும் அன்புமணி விமர்சித்துள்ளார். மேலும் தனியார் நிறுவனங்களில் தமிழக இளைஞர்களுக்கு 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்த திமுக இதுவரை 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை கூட வழங்கவில்லை என்று அன்புமணி கடுமையாக சாடியுள்ளார். சென்ற 5 ஆண்டுகளில் திமுக அரசு அக்கறை காட்டியதெல்லாம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் ஆகியவற்றில் மட்டும்தான் என்றும், திமுகவின் ஊழல் பசியாலும் துரோகத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இளைஞர்கள்தான் எனவும் அன்புமணி காட்டமாக விமர்சித்துள்ளார்.